ஹலோ பசங்களா, இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டே செஷன்ல வாட் டு யூ மீன் பை ஜியோட்ரோபிசம் அப்படிங்கிற கொஸ்டினை பார்க்க போறோம். சரியா? இந்த இமேஜுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ பிஃபோர் தட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்காக தினமும் நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த வீடியோ, ஃபாலோ அஸ் ஆன் ஆல் தி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். நம்மளுடைய செஷன்ஸோடைய நோட்ஸ் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் ஆகும். இந்த குரூப்போட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டிரைவ் லிங்க் இருக்கும். அதுக்குள்ளார போனீங்கன்னா எல்லா நோட்ஸ்க்கான பிடிஎஃப்பும் கிடைக்கும். சரியா? ஸோ பாருங்க, இந்த QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூ கேன் ஜாயின் இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். ஸோ பாருங்க, ரொம்ப சிம்பிளான 2 மார்க் கொஸ்டின் இது. மூமெண்ட் ஆஃப் த பிளான்ட் பார்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு த கிராவிட்டி இஸ் கால்டு ஜியோட்ரோபிசம். ஜியோ அப்படின்னாலே எர்த்தில் கிராவிட்டி இருக்கும். ட்ரோபிசம் அப்படின்னாலே growth அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு பொதுவான வார்த்தை. ஸோ இப்போ எர்த் டுவர்ட்ஸ் எர்த்துடைய கிராவிட்டிக்கு இது மூவ் ஆகுது, கிராவிட்டியை நோக்கி மூவ் ஆகுது பிளான்ட் பார்ட் அப்படின்னா அதான் ஜியோட்ரோபிசம். இதில் பாருங்க, ரூட்டு டுவர்ட்ஸ் கிராவிட்டி க்ரோ ஆகும்ல, அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அது இட் இஸ் ஆக்சுவலி பாசிட்டிவ் ஜியோட்ரோபிசம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, ஒரு பிளான்ட் பார்ட்டு கிராவிட்டியோடைய டைரக்ஷனை நோக்கி க்ரோ ஆகுதுன்னா பாசிட்டிவ் ஜியோட்ரோபிசம். எக்ஸாம்பிள் ரூட்டு. ஸோ பாருங்க, ரூட் இஸ் க்ரோயிங் டுவர்ட்ஸ் கிராவிட்டி அடியில். சரியா? நீங்கள் இப்படி இந்த பாட்டை கவுத்து வச்சாலும் சரியா, ரூட் இப்படி க்ரோ ஆகாது. புரியுதா? டுவர்ட்ஸ் கிராவிட்டி இப்படி தான் க்ரோ ஆகும். ரைட்? அதே போல் நெகட்டிவ் ஜியோட்ரோபிசம்னா ஒரு பிளான்ட் பார்ட்டு அகேன்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் கிராவிட்டியில் மூவ் ஆகுதுன்னா நெகட்டிவ் ஜியோட்ரோபிசம் சொல்லுவாங்க. ஸ்டெம்மு, அந்த ஸ்டெம்மில் இருக்கிற டென்ட்ரில்ஸ் அதெல்லாம். ஸோ பாருங்கள், அகேன்ஸ்ட் கிராவிட்டி க்ரோ ஆகுது. ஸோ நீங்கள் பாட்டை கவுத்து வச்சோன்னே அது இப்படி ஒன்றும் க்ரோ ஆகலை. தெரியுதா? அகேன்ஸ்ட் கிராவிட்டி இப்படி தான் க்ரோ ஆகுது இந்த ஷூட்டு ஸ்டெம் அப்படிங்கிறது. ஸோ வாட் இஸ் ஜியோட்ரோபிசம் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? பாசிட்டிவ் ஜியோட்ரோபிசம் அதுக்கு எக்ஸாம்பிள், நெகட்டிவ் ஜியோட்ரோபிசம் அதுக்கு எக்ஸாம்பிள். ஒரு 2 மார்க் கொஸ்டின் சூப்பராக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். உங்கள் அண்ணா அக்கா யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச், அப்புறம் தளபதி பேட்ச், வெற்றி பேட்ச்னு நீட் கோர்ஸ் வச்சிருக்கோம். ரிப்பீட் இருக்கு இந்த தளபதி வெற்றி பேட்ச். சரியா? ரிப்பீட் இருக்கு வெற்றி பேட்ச். +2 படிக்கிற நீட் பசங்களுக்கு தளபதி பேட்ச். ரைட்? அப்புறம் இது வந்து ரிப்பீட்டரும் சேரலாம், +2 பசங்களும் சேரலாம். சீக்கிரமாக நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு உங்கள் அண்ணாக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கள். எல்லா கோர்ஸ்லையும் ஆஃபர் போகுதுன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு கோர்ஸுக்கான இந்த கூப்பான் கோடை பயன்படுத்த சொல்லுங்கள். சரியா? ஆஃபர் போகுதுன்னு சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸோட லிங்க் இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் அண்ணாக்காவை ஜாயின் பண்ண சொல்லுங்கள். சரியா? Don't forget to subscribe. I'll see you in the next video. Until then, bye bye, tata. Take care. Keep learning, keep growing. அடுத்து என்ன கொஸ்டினை கொண்டு வரணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை கொண்டு வரேன்.